குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அழிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அற்புதமானவர்களே, இன்றைய வாழ்நிலையை நினைக்கிற போது, இந்த உலகத்தில் நடக்கிற சங்கதிகளெல்லாம் பார்க்குற போது, செய்திகளெல்லாம் பார்க்கும்போது இறைவனே ஒரு பைத்தியக்காரனோன்னு நினைக்க தோணுது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு என் நண்பர்கிட்ட. அதாவது ஒரு சினிமாவில் காட்சிகள் ரொம்ப வன்முறையாக இருந்ததுன்னா, அந்த காட்சிகளெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா, என்ன டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன கதாசிரியர் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற பார்க்குற போதெல்லாம் என்ன இறைவன் அவன், ஒரு கொடூரமானவனாக இருக்கானே, ஒரு வன்முறையாளன் அவன் தானே வன்முறையாளன் அப்படின்னு நினைக்க தோணும். இந்த அறச்சாலையை நான் நினைக்கிற போது இன்றைக்கி ரொம்ப இதயம் கனத்து போய் தான் நான் இந்த பதிவிடுறேன். உங்களுக்கு தெரியும், மனிதன், நான் ஏற்கனவே பல பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன், மனிதன் அவன் தெய்வீக நிலையை அடையாமல் அவனுக்கு திருப்தி வர்றதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தெய்வீக நிலையை வருகிற அந்த ஒத்திகை தான் இந்த மது மற்ற விஷயங்களெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தன்னை மறக்கிற நிலை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதுதான். அதுக்கு தான் உயர்வான தியான நிலையை வச்சாங்க. அந்த ஆன்மீக நிலைக்கு நம்ம போனால் அங்கே போகத்தான் நாம் தன்னிறைவு பெற்று ஒரு இந்த மனித பிறவியே கடக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனிதத்தை கடந்து தெய்வீகத்தை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதம். ஆனால் நம்ம பாருங்கள், மிருகத்தை விட கீழே போயிட்டோம். அதனால தான் ஏற்கனவே தாகூர் சொன்னார், மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு வந்துட்டா அவன் மிருகத்தை விட மோசமாக நடந்துக்குவான்னு சொன்னார் பாருங்கள். அதுதான் இப்போ நடக்குது. இது பாருங்கள், 1957 திரு எம்ஜிஆர் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு என்ன அற்புதம் பாருங்கள். 57 அவர் அப்போ பாடி 77 தான் சிஎம் ஆகிறார். அதாவது அந்த கொள்கை, அந்த படமே பார்த்தீங்கன்னா கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. அப்போது நாடோடியாக வரும்போது அப்போ கூட ஒரு சமூகத்தில் பாரு எவ்வளோ அட்டூழியமும் அழிவு நடக்குதுன்னு சொல்லி, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. என்ன பாருங்க, அதாவது இது வேதனையை 2 வார்த்தையில் சொல்லிட்டார் பட்டுக்கோட்டை. அப்போவே இவ்வளோ இருந்திருக்கு பாருங்க. அப்புறம் சொல்கிற பாருங்க, இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா அப்படின்ற. முரட்டு உலகம் இது, திருட்டு உலகம் இது, இருட்டு உலகம் இது, குருட்டு உலகம் இது. என்ன பண்ணுறது, நம்ம இங்கே பிறந்துட்டோம். இந்த 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 மார்க்கெட்டில் தான் நாமளும் வாழ்ந்தாகணும். இந்த மார்க்கெட்டில் தான் நாமளும் பொருள் வித்தாகணும். திருப்பி சொல்கிறேன். அதனால தான் அன்பின் வழி, அறத்தின் வழி, அகிம்சையின் வழின்னு கூவி இந்த இந்திய நாடு சொல்லிட்டு தான் இருந்தது. நாம் எல்லாத்தையும் மறந்து பாருங்கள். மேற்கு வங்காளத்தில் இந்த மாதம் 8ஆம் தேதி நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, மௌமிதா நம்முடைய பொண்ணு, முதுநிலை படிக்கிற மருத்துவ கல்லூரி மாணவி, பாலியல் பலாத்காரம் கொல்லப்படுறான். நீங்கள் என்ன நினச்சிக்கங்க, நான் ஒரு 3-4 நாள் அது உள்ளவே போக விரும்பலை, படிக்கவே விரும்பலை, தலைமை பார்த்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 4 நாள் பொறுத்து என்ன பண்ணேன், என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதனுடைய அந்த இழப்புக்கு பின்னால் அரசியலாக்கப்படுது. நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் அந்த மருத்துவமனையில் இரவில் போய் அட்டாக் பண்ணி அந்த மருத்துவ சூறையாடுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சரே என்ன சொல்கிறாங்க, அவங்களே கட்சி ரீதியாக ஒரு ஊர்வலம் நடத்தி எதிர்கட்சிகள் தான் காணணும் ஊர்வலம் நடத்துகிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். கோர்ட்டு சொல்லுது, சிவஞானம்னு அவர் தான் தலைமை நீதிபதி, இங்கேருந்து போனவர் தான். அவர் சொல்கிறாரு, என்ன நடக்குது மேற்கு வங்காளத்தில், இது ஒரு 7000 பேர் வரணும்னா உளவுத்துறை கிடையாதா, அவன் தடுக்க முடியலையா, அப்போ என்ன நடக்குதுங்க, என்ன உண்மைங்க, என்ன போய் நடக்குதுங்க, வருத்தப்படுறாங்க. உலகமெல்லாம் ஒரு நிர்பயா நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் போக்சோ சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம்னு போடுறோம், எங்கே பார்த்தாலும் நடக்குது பாருங்கள். அந்த மௌமிதாவுடைய அந்த சேவை விட்டுருங்க. அப்படி கொல்லப்பட வேண்டிய ஒரு பெண்ணா, அது நம்முடைய பெண்ணாக இருந்தால் மனது நம்ம தாங்குமா, அது நம்ம பெண்ணு தானே. இதுக்கு யார் காரணம், நாம தான் காரணம். இன்றைக்கி அரசியலிருந்து அதிகாரிகள் இருந்து யாருக்கிட்டுமே எல்லாத்துக்கிட்டுமே ஒரு பொது நலமோ பொது சேவையோ இல்லவே இல்லாமல் போயிடுச்சே. என்ன பண்ணுறது, அதான் குறுக்கு வழி. அதனால தான்
நான் இது ஏன் இன்றைக்கி இந்த எண்ணம் என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான கட்டுரை தினமணி நாளிதழில் பவித்ரா நந்தகுமார்னு ஒரு அம்மா, அவங்க அடிக்கடி நல்ல கட்டுரைலாம் எழுதுவாங்க. அவங்க ஒரு எழுத்தாளர். அவங்க குறுக்கு வழிகள் கடினமானவைன்னு ஒரு தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. நான் ஏற்கனவே இது குறித்து பேசலாம்னு நினைக்கிற போது அது எனக்கு இன்றைக்கி தூண்டிகிட்டே இருந்தீங்க. நான் இன்றைக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியல என்னால். அந்த கட்டுரை படிச்சுட்டு இந்த பதிவை பண்ணுன்றதுக்கு நான் காலையிலேருந்து சிந்திச்சுட்டு இருக்கிறேன். என்னென்னா, நாட்டில் இன்றைக்கி நடக்கிற அந்த அட்டூழியங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. 55வது முறையாக ஒரு எக்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்டர், அவருக்கு சிறை ஜாமீன் கொடுக்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் 55வது முறையாக முயற்சி பண்ணி கிடைக்கல, அவருக்கு உள்ளதாக இருக்கிறார். ஒரு உயர்கல்வி அமைச்சர், அவர் பாருங்கள் 3 வருஷம் கன்விஷன் கொடுத்துட்டாங்க எங்கள் உயர்நீதிமன்றத்தில். அவருக்கு பதவி போச்சு. அவர் போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்குறாரு. வாங்கி அந்த ஸ்டே வாங்கின உடனே பதவி வந்துட்டார். இப்போ உயர்கல்வி படிக்கிற பேராசிரியர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறாரு. மணிஷ் சிசோடியான்னு டெல்லியில் 1.5 வருஷம் உள்ளே இருக்கிறாரு. ஒரு மதுபான ஊழலில் மாட்டிக்கிட்டேன். அவரை சரியாக விசாரணை பண்ணலை. விசாரணை தள்ளி போடுறீங்க, அவர் வைக்கிறதுக்கு நியாயம் இல்லை, கொடுக்க வேண்டிய ஜாமீன் கொடுக்குன்னு 1.5 வருஷம் கொடுத்து ஜாமீன் கொடுக்குறாங்க. அவர் வெளிவந்த உடனே தர்மம் வென்றதுன்றார். அதாவது ஜாமீன் கொடுத்ததுக்கே அவர் தர்மம் வென்றதுன்றார். இன்றைக்கி நீதி அப்படி ஆகிப்போச்சு. நம்மக்கிட்ட அசிங்கம் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு அவமானம் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த அம்மா, நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா, அந்த அம்மா பாருங்கள், ஒரு அற்புதமான கட்டுரை வடிவம் சொல்கிறாங்க. முதல் எடுத்த உடனே சொல்கிறாங்க, நான் சமீபத்தில் ஒரு குறும்படம் பார்த்தேன். அந்த குறும்படம் இப்போ அந்த கண்டென்ட்டை அவர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இது 1991-92லேயோ உத்தரப்பிரதேசில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அது ஒரு கேள்வியாக வச்சாங்க. அதனால் இதை சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன். ஏன்னா இது நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குறும்படம் பார்த்தேன். மொத்தம் ஒரு 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை, அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக் கொஞ்சம் முன்னாடி பிரியும் போது அந்த 2 ட்ராக்கில் எப்போவுமே வர்ற ரயில் இருக்கும், ஒரு ட்ராக்கில் ரயிலே வராது. இப்போ அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, அந்த 7 பிள்ளைகளை ஒரு பிள்ளை அந்த எப்போவுமே வராத ஒரு ட்ராக் இருக்குது பாருங்கள், அந்த ட்ராக்கில் விளையாடுது. இந்த 6 பிள்ளைங்க அந்த ரயில் வரும் பாருங்கள், அந்த ட்ராக்கில் விளையாடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் வருது. வந்த உடனே அதை வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறான். இப்போ வர்றவர் ஏற்கனவே முன்னாங்க சொன்னாங்க பாருங்கள், பெற்றவங்க சொன்னாருங்க பாருங்கள், இங்கே இந்த ட்ராக்கில் இதுதான் வரும் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 6 பேர் விளையாடுறாங்க பாருங்கள். அவங்க 6 பேர் இருக்கிறாங்க. இங்கே சொன்னதால் எங்கேயுமே வராதே அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுறா பாருங்க ஒருத்தன். அந்த ஒரு ட்ராக்கில் அவன் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறான், அந்த 6 பேருக்கு பரவாயில்ல, இவங்க ஒருத்தம் பண்ணால் பரவாயில்லன்னு ஒரு ட்ராக்கில் ஏற்றிடுறான். இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா பாருங்கள், மூத்தோர்கள் சொல்ல கேட்ட ஒருத்தன் பாதிக்கப்படுறான், அந்த சொல்லு கேட்காம இருக்கிற 6 பேரும் வாழறாங்க. ஸோ அப்போ என்னென்னா நல்லவன் பலியாகிறான்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை சொல்கிறாங்க. இது நான் 1992 யூபியில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேள்வியாக கேட்கப்படும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இதே மாதிரி தான் கண்டென்ட்டு. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாள் பசங்க விளையாடிருந்தாங்க, அங்கே ஒரு 10 பிள்ளைங்க விளையாடிருந்தாங்க. இந்த ட்ராக்கில் எப்போவுமே ட்ரெயின் வராது, அந்த ட்ராக்கில் எப்பவுமே வரும். ஆனால் அவனுங்க அதையும் மீறி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற அங்கே பிரிகிற போது அந்த ட்ராக் பிரியும் போது வேறு வழி இல்லாமல் 4 பேர் மேலே ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்தது. அதை நான் இப்போ ஒரு குறும்படமாக பார்த்தேன்னு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் பாருங்க தான் கண்டென்ட். இங்கே நல்லவன் தான் பாதிக்கப்படுறான், உண்மையானவன் தான் பாதிக்கப்படுறான், அறத்தை பின்பற்றுவன் தான் பாதிக்கப்படுறான். அது பாருங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனேன், திருவண்ணாமலைக்கு போய் அந்த பௌர்ணமிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு இடத்துல எங்களோட டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு வண்டி. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து போய் நடுவில் போய் நிறுத்திட்டாராம். அவர் மட்டும் நடுவில் நிறுத்தாமல் ஒழுங்காக போயிருந்தா நாங்கள் 12:30 மணிக்கே வந்துடுறவங்க, 4:30 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். அப்போ அந்த ஒருத்தர் பண்ணதால் எல்லா டிராஃபிக்கும் நின்று போச்சு. நாம் இப்படி தான் பண்ணுறோம், மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் நாம் சீக்கிரமாக போய் நாமளும் கெட்டு போகிறோம், மற்றவங்களும் கெடுத்துடுறோம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டில், அது எந்த ஸ்டேட்டில் அவங்க சொல்லலை, ஒரு ஸ்டேட்டில் 2 பேர் ஆசிரியர்கள் போலி சான்றிதழ் கொடுத்துட்டு வேலை வாங்கிட்டாங்க. போலி சான்றிதழ் வேலை வாங்கிட்ட பிறகு வேலைக்கு வந்த பிறகு தெரிஞ்சு போச்சு இவங்க போலி சான்றிதழ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதை விசாரணை பண்ணும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே என்னைக்கு அவங்க சான்றிதழ் கொடுத்துட்டு வேலைக்கு வந்தாங்களோ அவங்களோட சேர்த்து எழுதினாங்க பாருங்கள், தேர்வு எழுதினாங்க பாருங்கள், தேர்வு எழுதினவங்க கொடுத்தவங்க ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரால் எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. வேலையில் இருந்தவங்கெல்லாம் இப்போ ஆசிரியர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாவட்ட கல்வி அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகிட்டலாம் போய் காட்டி நாங்கள் நேர்மையாக தான் வந்திருக்கிறோம் காட்டுறதுக்கு காட்டி கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பேர் மட்டும்தான் போலி சான்றிதழ், மீதியெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பேர் பண்ண தப்பால் இவங்க எல்லாத்தையும் இழந்து மனம் குலைந்து நன்னா என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ பயந்து அந்த கால தாமதம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. சுயநலம் என்பது நாம் என்ன பண்ணுறோம், சுயநலம் வந்து மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களேன்ற எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது. நாம் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த மாதிரி ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அதாவது சுயநலத்தினுடைய முதல்ல சுயநலம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக அதுதான் ஒரு இனத்தினுடைய ஒரு வன்முறையாக மாறுது. அதுதான் ஒரு பொறாமையாக மாறுது, பழிவாங்க தூண்டுது, துரோகத்தை கொடுக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கட்டுரை. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள், ராமாயணத்தில் ஒரு ராவணனுடைய தனிப்பட்ட சுயநலத்தினுடைய ஆசை தான் சீதை மேலே ஆசைப்பட்டு அந்த போருக்கே வழிவகுத்தது. இங்கே மகாபாரதம் பாருங்கள், சகுனி தன்னுடைய மருமகனை வந்து பேரரசன் ஆக்கணுன்றதுக்காக அந்த சுயநலத்தினால தான் அந்த மகாபாரத போரே நடந்தது. இவ்வளவு ஏன் சிலப்பதிகாரத்தில் கோவலன் வந்து அந்த சிலம்பை கொண்டு போகும்போது அந்த பொற்கொள்ளன் வந்து வணக்கம் முதல் தெரிவிக்கிறான். அந்த வணக்கம் தெரிவிக்கும் போது கோவலன் வந்து ஒரு கிளேசங்கள் அவனுக்கு மனப்பிரச்சனைகளால் அதை கவனிக்கல அதனால் அவன் திருப்பி அவன் வணக்கம் சொல்லலை. அதுவே அவனுக்கு பொற்கொள்ளனுக்கு வந்து ஒரு இழிவாக நினச்சிக்கிட்டு அதை வந்து அவன் ஒரு ஒரு கோபக்கடல் மூண்டு என்ன பண்ணுறான், தீர ஆராயாமல் அந்த சிலம்பை கொண்டு போய் ஒரு மன்னர்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு 3வது பார்வை உண்டுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மரியாதை கொடுக்கலாம் கூட அது அவமரியாதை ஆகிடுது. அதுவே பாருங்கள், அந்த மதுரை எரியுறதுக்கே அது காரணமாகிடுது. அப்போ என்னென்னா, நாம் சுயநலத்தோடு அதை எப்போவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு படிப்பினையை எடுத்துக்கணும். அதே போல் சுயநலத்தோடு முடிவில் எடுக்கிற போது இந்த பூமி பந்து யுத்தகலமாகிறது அப்படின்றாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. அதாவது சுயநலத்தை நாம் எங்கே பண்ணணும்னா, சுயநலம் இல்லாமல் நம்ம குடும்பத்திலேயே அந்த பயிற்சி கொள்ளணும். நம்ம குடும்பம்ன்றது என்ன, நம்ம மற்றவங்களுக்காக வாழறது. அதே தான் சமூகத்துக்கு பண்ண போகிறோம். நாம் என்ன செய்கிறோம், அந்த சுயநலத்தோடவே குடும்பத்திலையும் வாழறோம். அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் அந்த அம்மா ஒரு கோட் சொல்கிறாங்க. அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டில் பித்தகோரஸ் அவர் சொல்லுவார், இந்த உலகம் மனிதர்களால் தான் அளவிடப்படுகிறது, இந்த மனிதர்களால் தான் அளவுகோலாக காட்டப்படுகிறதுன்னு சொல்லி இந்த உலகத்தை ஒரு அற்புதமான ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. அதை போலவே வேட்டையின் நுட்பம் அதனுடைய இலக்கில் இல்லை, காத்திருத்தலில் இருக்கிறது அப்படின்றாங்க. அதுவும் ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா நம்ம காத்திருக்கிறதே கிடையாது, பொறுமையே இல்லை. ஏன் குறுக்கு வழியில் போகணும் ஆசைப்படுறோம்? குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் போனால் மட்டும் இல்லை, அப்போ தான் நம்ம வெற்றி பெற போகணும். பலவீனமான நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ பலவீனமான நம்ம நினைக்கவே கூடாது. இது முதல் விஷயம். அதனால தான் இந்த குறுக்கு வழிகள் கடினமானவை மட்டும் இல்லை, அது அழிவுக்கு உங்களை மட்டும் அழிக்கலை, எல்லாரையுமே அழிச்சிது, இந்த உலகத்தை அழிச்சிது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த பாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அற்புதம், ரொம்ப கடினமான காட்சி அது. ஏன்னா அந்த கண்கள் அந்த கண்கள் வந்து பழுதுபட்டு போச்சு, காண முடியாது. ஆனால் அந்த 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 காதுகளில் அந்த ஊதுபத்தி கொளுத்திக்கிட்டு அப்படியே அந்த கண்ணை அவங்க வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப கடினமானது. நான் நினைப்பேன், எப்படி எம்ஜிஆர் இது வந்து தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன் நான். பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு முழுக்க அப்படியே பண்ணியிருப்பேன். அந்த புகை வந்து கண்ணில் அடிக்கும். அது பாருங்கள், அவர் சொல்கிறாரு அந்த முதல் சரணத்தில் பட்டுக்கோட்டை என்ன ஒரு இந்த உலகத்தின் மேலே இந்த சமூகத்தின் மேலே அக்கறை பாருங்கள் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, பட்டுக்கோட்டை விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் ஆடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. பா, என்ன வார்த்தை பாருங்க. அதாவது விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம். யாரு? அந்த அறுக்கப்பட்டவருக்கான அந்த மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் ஆடும் பல வரட்டு கீதமும் பாடும். எது பண்ணுறதை பண்ணிவிட்டு அதை வேற வந்து வரட்டு கீதம் பாடுவான். விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. அப்பா, அதாவது இதெல்லாம் இந்த 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 சமூகத்தின் மேலே அக்கறை உள்ளவங்களுக்கு தான் இது நுட்பமாக உணர முடியும். அவர் சொல்லிட்டு பாருங்கள், நீங்கள் நடக்குது பாருங்கள், ஜார்க்கண்டில் யூபிக்கும் ஜார்க்கண்டுக்கு இடையில் ஒரு நர்ஸு நேற்று வந்து இதே மாதிரி கொல்லப்பட்டாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறான், பணம் இல்லை, பணத்துக்காக அந்த நர்ஸு பின்னாலே நான் போனேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நர்ஸை வந்து அந்த குழந்தையை கொண்டுட்டது மட்டும் இல்லை, பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். என்ன மிருகம் பாருங்கள். இந்த மிருகம் எங்கே வரும் பாருங்கள். இந்த மிருக நிலை உங்களுக்கு எப்படி வரும் யோசிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
நான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பரை படிக்கவே முடியல, செய்தித்தாளை படிக்கவே முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஊரில் வெளி மாவட்டத்தில் ஒரு அம்மா அவனுடைய கணவனை போதையில் இம்சப்படுத்தினதால் அந்த கணவனையே அவங்க அடித்து கொண்டு வர்றாங்க. தாயை அடித்து கொள்கிற மகன், மகனை அடித்து கொள்கிற தாய் எல்லாம் அந்த போதையிலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்து மீளவே முடியலை. இன்றைக்கி நரகமாகி விட்டது. நம்ம சமூகத்தினுடைய வாழ்வியல் நரகமாக போச்சு. இங்கே பாருங்கள், ஒரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் ஒரு நீதிபதி எங்கேயோ இருந்த சரியாக நீதி வழங்கப்படலை, கீழ் நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் எப்படி நீதி எழுதக்கூடாதுன்னு சான்றுன்னு சொல்லி அவர் எடுத்து அந்த நீதி நடத்துகிறாரு. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற எந்த ஊடகங்களும் அவரை பாராட்டலை. இங்கே இருக்கிற எந்த ஊடகங்களும் அவர் சரியானதை நோக்கி போகிறார், யாருமே ஆதரவு தெரிவிக்கலை. என்னென்னமோ நடக்குது. என்ன சொல்கிறாங்க, நேற்று கூட பாருங்கள், மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லுது, இந்த நிலப்பரிப்பு தரகர்களுக்கும் நிலப்பரிப்புக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து அந்த குற்றங்களை செய்கிறாங்க, இது குறித்து நீங்கள் கவனம் செலுத்துகிறோம், இது விழிப்புணர்ச்சி இல்லை இங்கேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? மனிதனுடைய வாழ்வியல் சுயநலமே போன சுயநல கிருமி ஆகிடுறோமே, நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். பேபி இந்திரான ஒரு நடிகை, அந்த அம்மா இப்போ இன்றைக்கி பெரிய வயசானவங்க. அன்னைக்கு ஒரு காலத்தில் நான்யன் பிரதன் 1972-73 படம் வரும்போது குட்டி இந்திரா, குட்டி நடிகை அவங்க. அந்த பாருங்கள், அப்போ எம்ஜிஆருடைய மகளாக நடிக்கிறாங்க ஒரு படம். அவங்க இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. நான் நான்யன் பிரதன் நடிக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டில் ஓடி வரணுமா, ஜம்ப் பண்ணாங்களாம். எம்ஜிஆர் தூக்கி பண்ணும்போது ஏதோ இந்த அம்மாவுக்கு ஒரு காஃப் இருந்திருக்குது. ஒரு டேக்கில் இருமி இருக்கிறாங்க. அந்த குழந்தையா இருக்கும்போது இருந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேக் எடுத்துட்டாங்களாம். எடுத்த பிறகு எம்ஜிஆர் என்ன குட்டி என்னப்பா, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி ஆச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. உடனே பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் உடனே அப்படி திரும்பி பார்க்குறாரு. சுடு தண்ணின்னு சொன்ன உடனே வருதான், அப்படி திரும்பின உடனே வருதான். சுடு தண்ணி குடிச்சியா நீ குடிமான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறாராம். அப்போவும் அந்த இருமல் வந்துட்டே இருந்ததுதான். உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் அவர், ஒன்றுமே சொல்லலையா, அப்படியே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார சொல்லிட்டு அந்த ஷார்ட்டையே தூக்கிட்டு சீனையே எடுத்துகிட்டு வேறு சீன் எடுத்துக்கலான்னு சொல்லி எல்லாம் லைட்டெல்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையாக இருந்தவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்தாங்க, திரு எம்ஜிஆருடைய பர்சனல் டாக்டர் வந்தாங்க. எனக்கு டானிக்கெல்லாம் கொடுத்து அந்த செக் பண்ணி உடம்பை செக் பண்ணி கொடுத்துட்டு மருத்துவம் பண்ணிட்டு போனாங்க சொல்லி அந்த அம்மா எனக்கு நன்றியோடு சொல்லுது. ஒரு குழந்தை தன்னோட நடிக்கிற ஒரு குழந்தைய வேற யாருன்னா கோவப்பட்டிருப்பாங்க, ஏன்ப்பா அந்த குழந்தை கொண்டாந்தீங்க, உடம்பு தெரியாதப்பா, அவங்களுக்கு கோவப்படுவாங்க நடிகர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா. அவர் பாருங்கள், உள்வாங்கி 6 டேக் 7 டேக் அனுப்புறக்கூட இதுதாங்க பண்பு, இதுதான் நான் அன்புன்னு சொல்கிறேன், இதைத்தான் கருணைன்னு சொல்கிறேன். இந்த கருணையோட உள்ளம் யாருக்கு வரும்? இப்போ சமீபத்தில் ஒரு துக்ளக்கு இதழில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இந்த சென்ற வாரம் துக்ளக்கு நான் நினைக்கிறேன், ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அந்த ஆசிரியர்கிட்ட. கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் இந்த 2000க்கு அப்புறம் திரு எம்ஜிஆரை தவிர நீங்கள் சொல்கிறத தான் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, திரு எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, ஆனால் மகாராஷ்டிராவில் திரு நானா படேக்கர் இருக்கிறாரு. அவர் எம்ஜிஆரை போலவே கொடை வள்ளல், அது மட்டும் இல்லை தேசப்பற்று மிக்கவர். கார்கில் யுத்தத்தில் இவர் போய் அந்த குளிர் பிரதேசத்தில் போய் அங்கே இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் தேநீர் செஞ்சு கொடுத்து உதவி செஞ்சார், சேவை செஞ்சாருன்னு இவர் சொல்கிறது கூட இது கூட எனக்கு தெரியாது, திரு சோவர்கள் எனக்கு சொன்னார்னு சொல்லி அவர் குறிப்பிட்றார். எம்ஜிஆரை போல் யாருமே இங்கே இல்லைன்னு குறிப்பிட்றார். ஏன்னா எம்ஜிஆர் வள்ளல் மட்டும் இல்லை, கொடை வள்ளல் மட்டும் இல்லை, கருணை மிகுந்தவர். அதனால தான் அந்த பாட்டில் சொல்லுவார். 2வது சரணத்தோடு முடிச்சுக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு பதிவும் சொல்ல போயிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் தயவு செஞ்சு இது நீண்டா கூட பரவாயில்ல, இதுக்குள்ளே ஒரு தாத்பரியமான ஒரு கருணை இருக்குது பாருங்கள், அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன் 2வது சரணத்தில், அன்பு படர்ந்த கொடியினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். அன்பு படர்ந்த கொடியினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும். கிறுக்கு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. என்ன பாருங்க, அன்பு கொடியில் ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து, எது அன்பினும் கொடி, அப்போ கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் அடிந்து, அந்த அகந்தை குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும். கிறுக்கு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. பாருங்க, அதாவது இந்த வாழ்க்கை என்னத்துக்கு நான் திருப்பி சொல்கிறேன், அந்த இது ஒரு அறச்சாலையாக சொல்கிறேன், இந்த அறச்சாலை இது. ஏன்னா அறத்தை நம்ம இழந்து விட்டோம். அதனால தான் தீவினை எச்சத்தில் சொல்லுவார் ஐயா, 2 குறள் அற்புதமான குறள். அது சொல்லுவார், 3வது குறளே சொல்லுவார்,
அறிவெனப்படுவது சொல்லுவார், அறிவினுள் எல்லாம் தலையன்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல் அப்படின்னுவார். அதாவது அறிவெனப்பட்ட தலையாய அறிவை தெரியுமா, தீய செருவார்க்கும் செய்யா, ஒரு பகைவனுக்கு கூட நாம் தவறு செய்யக்கூடாது, அவன் தீமை செய்யக்கூடாது. அதுதான் அறிவினுள் எல்லாம் தலை என்பார். அதாவது அதில் அடுத்து சொல்லுவார், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூண்டவன் கேடு அப்படின்னுவார். மறந்து கூட தீய செய்யக்கூடாது. இதுதான் அறம், இதுதான் நம்முடைய கருணை, இதுதான் அறம். இந்த அறத்தை நம்ம விடவே கூடாது. இந்த 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 அறச்சாலைகளில் மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, கருணையோடு அன்போடு அறத்தோடு நம்ம எதனா ஒன்று பிடிச்சா கூட போதும், மற்ற குணங்களாம் தானாக வந்துடும் சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.